ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான ஒரு டீ ரெசிபி. இதை வந்துட்டு ஆவாரம்பூ டீ. ஆவாரம்பூ ரோட்டோரத்துல கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்போம். குளியல் பொடி ரெடி பண்றதுக்கு ஆவாரம்பூ யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா ஆவாரம்பூ நம்ம உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறதுமே ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு ஆவாரம்பூ வச்சு நம்ம ஆவாரம்பூ டீ செய்ய போறோம். ஒரு சாஸ் பேன்ல 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம், அதாவது 1/2 லிட்டர் தண்ணி. இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காவை தட்டி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். ஆவாரம் பூ நல்லா ஒரு கை அளவுக்கு ஆவாரம் பூ, அந்த இதழ்களை மட்டும் எடுத்துட்டு நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இதையும் இதுக்குள்ள போட்டுடலாம். இது நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. சுண்டணும். அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சுட்டு போறோம். இந்த ஆவாரம் பூ டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பா டயபெட்டிஸ்னால ஏற்படக்கூடிய கிரியேட்டினைன் ப்ராப்ளம், யூரின்ல புரதம் அதிகமா வெளியில போகுது, சுகர்னால கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த ஆவாரம்பூ கஷாயம் அல்லது ஆவாரம்பூ டீ ரொம்ப ரொம்ப நல்லது. ஆவாரம்பூவை டீயா வச்சு குடிக்கலாம், இல்லைன்னா சூப் மாதிரி கூட வச்சு குடிக்கலாம், அதுவுமே நல்லா இருக்கும். ரோட்டோரத்துல கேட்பாரற்று கிடக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த ஆவாரம்பூ செடி. எங்க பார்த்தாலும் மஞ்சள் மஞ்சளா பூத்து குலுங்கும். அந்த மாதிரி கிடைக்கும் போது கண்டிப்பா நீங்க பறிச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. தண்ணி பாதியா சுண்ட வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் இப்படியே வேக விடுங்க. இந்த பூ கிடைக்கும் போது நீங்க எடுத்துட்டு அதை காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த ட்ரையான பூ யூஸ் பண்ணி நீங்க இதே செஞ்சு குடிக்கலாம், அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லதுதான். உள்ளுக்குள்ள சாப்பிட்டா நல்லது. அது மாதிரியே இந்த பூவை பொடி பண்ணி வச்சுட்டு பயத்த மாவுல கலந்து நீங்க ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களோட ஃபேஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம விட்ட தண்ணி பாதியா சுண்டிருச்சு. இப்ப இதை வடிகட்டிடலாம். நம்மளோட இளம் மஞ்சள் நிறத்துல ஒரு சூப்பரான ஆவாரம்பூ டீ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நீங்க இப்படியே குடிச்சா ரொம்பவே நல்லது. இல்ல அப்படியே குடிக்க முடியல அப்படின்னா நீங்க இதுல தேன் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சமா சுகர் ஃப்ரீ சேர்த்து கூட நீங்க கொடுக்கலாம். எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் இந்த ஆவாரம்பூ டீ போட்டு நீங்க குடிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.